चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। அவ்யக்தவாணி 24/3/1982. பிராமண வாழ்க்கையின் விசேஷம் தூய்மை. இன்று பாப் தாதா தன்னுடைய தூய்மையான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் எவ்வளவு தூய்மையாகியிருக்கிறார் என்று அனைவரின் இந்த கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். பிராமணர்களின் விசேஷமே தூய்மைதான். பிராமணன் என்றால் தூய்மையான ஆத்மா. தூய்மையை எந்தளவு கடைப்பிடித்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்வதற்கான கருவி எது? தூய்மை ஆகுங்கள் என்ற இந்த மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுகின்றீர்கள். ஆனால் ஸ்ரீமத் படி இந்த மந்திரத்தை எந்தளவு வாழ்க்கையில் கடைப்பிடித்திருக்கின்றீர்கள்? வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் இருப்பது. வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்றீர்கள் இல்லையா? அப்படி வாழ்க்கையில் கொண்டு வருவது என்றால் இப்பொழுதும் தூய்மையை கடைப்பிடிப்பது. இதை தெரிந்து கொள்வதற்கான கருவியை தெரிந்திருக்கிறீர்களா? அனைவரும் தெரிந்திருக்கிறீர்கள். மேலும் தூய்மை சுகம் சாந்திக்கு ஜென்மம் கொடுப்பது. அதாவது எங்கு தூய்மை இருக்குமோ அங்கு சுகம் சாந்தியின் அனுபவம் அவசியம் இருக்கும். இதே ஆதாரத்தில் தன்னை சோதனை செய்யுங்கள். மனதின் எண்ணங்களில் தூய்மை இருக்கிறது என்றால் அதன் அடையாளம் மனதில் எப்பொழுதும் சுக சொரூபம் அமைதி சொரூபத்தின் அனுபவம் இருக்கும். ஒருவேளை எப்பொழுதாவது மனதில் வினான எண்ணங்கள் வருகிறது என்றால் அமைதிக்கு பதிலாக குழப்பம் இருக்கும். ஏன் மற்றும் என்ன என்ற இந்த கேள்விகளின் காரணமாக சுகஸ்வரூபத்தின் நிலை அனுபவமாகாது. மேலும் எப்பொழுதும் இது இப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இது எப்படி இது அப்படி என தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகமாகும். இந்த விஷயங்களின் தீர்வு காணுவதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். எனவே எங்கு அமைதி இல்லையோ அங்கு சுகம் இல்லை. எனவே ஏதேனும் மன உளைச்சல் சுகம் மற்றும் சாந்தியை பிராப்தி செய்வதில் தடைரூபமாக ஆகவில்லையே என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை ஏன் என்ன என்ற கேள்வி இருந்தால் கூட என்ன சக்தியில் ஒருமைப்பாடு இருக்காது. எங்கு ஒருமைப்பாடு இல்லையோ அங்கு சுகம் சாந்தியின் அனுபவம் இருக்க முடியாது. தற்சமயத்திற்கேற்றபடி ஃபொரிஸ்தா நிலையின் சம்பன்ன நிலைக்கு மற்றும் தந்தைக்கு சமமான நிலைக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கேற்றபடியே தூய்மையின் சூத்திரமும் மிக சூட்சமமானது என புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மாச்சாரி ஆகுவது மட்டும் சம்பூர்ண தூய்மை இல்லை. ஆனால் பிரம்மாச்சாரியின் கூடவே பிரம்மா ஆச்சாரியாகவும் பிரம்மாவின் ஆச்சாரப்படி நடப்பவர்களாகவும் ஆக வேண்டும். சிவாச்சாரியாராகவும் இருக்க வேண்டும். காலடி என்றால் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு காரியம் என்ற அடிமீது அடியெடுத்து வைப்பவர். இதைத்தான் பிரம்மாச்சாரியா என்று கூறுவது. அந்த மாதிரி சூட்சம ரூபத்தில் எப்பொழுதும் தூய்மையின் பிராப்தி சுகம் சாந்தியின் அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். எப்பொழுதும் சுகம் என்ற படுக்கையில் நிம்மதியாக, அதாவது அமைதி சொரூபத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா? இதுதான் பிரம்மாச்சாரியார்களின் ரூபம். எப்பொழுதும் சுகம் என்ற படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவிற்காக இந்த விகாரமும் குடைநிழல் ஆகிவிடுகின்றது. எதிரி நிலை மாறி சேவாதாரி ஆகிவிடுகின்றார்கள். தன்னுடைய சித்திரத்தை பார்த்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? அப்படி பாம்பு படுக்கை சுகமாக மற்றும் அமைதியாக இருப்பதன் அடையாளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது. குழப்பமின்றி இருக்கும் ஆத்மாவின் சொரூபம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். குழப்பத்துடன் இருக்கும் ஆத்மாவை ஒரு பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதாக பார்க்க முடியாது. இவர் எப்பொழுதும் இழந்த முகமாக தென்படுவார். மேலும் அவர் அனைத்தையும் அடைந்த முகமாக தென்படுவார்.
எப்பொழுதும் ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டது என்றால் குழப்பத்தின் அடையாளமாக ஏன், என்ன, எப்படி என்பதுதான் இருக்கும். அப்படி ஆன்மீக நிலையில் கூட யாரெல்லாம் தூய்மையை இழக்கின்றார்களோ அவர்களுடைய மனதில் ஏன், என்ன மற்றும் எப்படி என்பதின் குழப்பம் இருக்கும். எப்படி சோதனை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? சுகம் சாந்தியின் பிராப்தி சொரூபத்தின் ஆதாரத்தில் மனதின் தூய்மையை சோதனை செய்யுங்கள். இன்னொரு விஷயம், உங்களுடைய மனம் மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் மற்றும் சாந்தியின் அனுபவம் ஆகவில்லை என்றால் தூய்மையான எண்ணத்தின் பிரபாவம் மற்றும் ஆத்மாக்கள் வரை சென்று அடையவில்லை என்றாகிறது. அதற்கான காரணத்தை சோதனை செய்யுங்கள். எந்த ஒரு ஆத்மாவின் சிறிதளவு பலகீனம், அதாவது அசுத்தம் நம்முடைய எண்ணத்தில் தாரணையானது என்றால் அந்த அசுத்தம் மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் அனுபவம் செய்விக்க முடியாது. அல்லது அந்த ஆத்மாவை பற்றி வீணான மற்றும் அசுத்த பாவனை இருக்கும். மேலும் தனது மனதில் தூய்மையின் சக்தியின் சதவிகிதத்தின் குறைவு இருக்கும். அதன் காரணமாக மற்றவர்கள் வரை தூய்மையின் பிராப்தியின் பிரபாவம் ஏற்பட முடியாது. தன் வரையிலும் இருக்கும், ஆனால் மற்றவர்கள் வரையிலும் இருக்காது. லைட் இருக்கிறது, ஆனால் சர்ச் லைட் இல்லை. அதாவது வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் சக்திசாலியான வெளிச்சம் இல்லை. அப்படி தூய்மையின் சம்பூர்ண நிலையின் விளக்கம் எப்பொழுதும் தன்னிலும் சுகம் சாந்தி சொரூபம் கூடவே மற்றவர்களுக்கும் சுகம் சாந்தியின் பிராப்தியின் அனுபவம் செய்விப்பவர். அந்த மாதிரி தூய்மையான ஆத்மா தன்னுடைய பிராப்தியின் ஆதாரத்தில் மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் சுகம் சாந்தி மற்றும் குளுமையின் கிரணங்களை பரப்புவராக இருப்பார். அப்படி சம்பூர்ண தூய்மை என்றால் என்ன என்று புரிந்து கொண்டீர்களா? தூய்மையின் சக்தி எந்தளவு மகானானது. அவர் தன்னுடைய தூய்மையான மனம், அதாவது சுத்தமான உள்வுணர்வு மூலமாக இயற்கையையும் பரிவர்த்தனை செய்து விடுகின்றார். இயற்கையையும் பரிவர்த்தனை செய்து விடுவதுதான் தூய்மையான மனசக்தியின் வெளிப்படையான ஒரு எடுத்துக்காட்டு. சுய பரிவர்த்தனை மூலம் இயற்கையின் பரிவர்த்தனை. இயற்கைக்கு முன்பு மனதின், அவ்வாறு மனதின் பரிவர்த்தனை மற்றும் இயற்கையின் பரிவர்த்தனை, மனதின் தூய்மை மற்றும் இயற்கையின் பரிவர்த்தனை, மனதின் தூய்மை சக்திக்கு அந்தளவு பிரபாவம் இருக்கிறது என்று மனதின் தூய்மையை பற்றி தெளிவாக கூறினோம். பின்பு வாய்மொழி மற்றும் காரியம், அதாவது சம்பந்தம் மற்றும் தொடர்பில் தூய்மையின் விளக்கம் என்ன என்பதை பின்பு கூறுவோம். ஒருவேளை தூய்மையின் சதவிகிதத்தில் 16 கலையிலிருந்து 14 கலை ஆகிவிட்டது என்றால் என்ன ஆக வேண்டியது வரும்? எப்பொழுது 16 கலையின் தூய்மை, அதாவது சம்பூர்ண நிலை இல்லை என்றால் சம்பூர்ண சுகம் சாந்தியின் சாதனங்களின் பிராப்தி எப்படி ஆகும்? யுகம் மாறுவதினால் மகிமையே மாறிவிடுகிறது. அதை சதோ பிரதானம் என்றும் இதை சத்தோ என்றும் கூறுவோம். எப்படி சூரியவம்சி என்றால் சம்பூர்ண நிலை, அதே போல ஒவ்வொரு தாரணையிலும் சம்பன்னம், அதாவது முழு நிலையை பிராப்தியாக செய்வது சூரிய வம்சத்தினரின் அடையாளம். எனவே இதிலேயே முழுமையானவராக வேண்டும். சில நேரம் சுகத்தின் படுக்கையில், சில நேரம் மன உளைச்சல் என்ற படுக்கையில் என்ற இந்த நிலையை சம்பன்னம் என்றோ கூற மாட்டோம் இல்லையா? சில நேரம் புள்ளியின் திலகம் இடுகின்றார்கள், சில நேரம் ஏன் என்ன என்பதின் திலகம் இடுகின்றார்கள். 3 புள்ளிகளின் திலகம்தான் சம்பன்ன சொரூபம். இதை இட தெரியுமா? இடுகின்றீர்கள், ஆனால் கவனம் என்ற கை அசைந்து விடுகிறது. தன்மேலேயே சிரிப்பு வருகிறது இல்லையா? லட்சியம் சக்திசாலியாக இருக்கிறது என்றால் லட்சணம் சம்பூர்ணமாக சகஜமாக ஆகிவிடுகின்றது. கடின உழைப்பிலிருந்தும் விடுபட்டு விடுவார்கள். பலகீனமான இருக்கும் காரணத்தினால் உழைப்பு அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சக்தி சொரூபமாக ஆனீர்கள் என்றால் கடின உழைப்பு முடிவடைந்து விடும். अच्छा, तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।